வீட்டுக்கு வீடு வாசப்படியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அஜய் வந்து மண்டபத்தை விட்டு போயிட்டதுனால அங்கே ஒரே பெரிய ஒரு குளறுபடியாக போய்கிட்டுருக்கு. பல்லவி வேறு ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாங்க. ஏன்னா அஜய் வந்து அவங்க ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து விஸ்வநாதனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரில. விஸ்வநாதனை பார்த்து இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு வேறு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அவர் வேறு இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இங்கிட்டு வந்து பல்லவி வேறு ஆனால் ஸ்ட்ரைட்டாக இன்னும் கேட்கல, நீ தானே வந்து அவங்கள போக வச்ச அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு கோவம் இருக்குது. விடுங்கப்பா நம்ம கிளம்பலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பல்லவியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிடா, நீ உன் ஆசை நிறைவேறிடுச்சுலடா, எங்களை பழி வாங்கிட்டீலடா, பிஸ்னஸில் வந்து என்னை எப்படி தோக்கடிக்கணும்னு தெரியாமல் என் பொண்ணு வாழ்க்கையை வச்சு இப்படி பண்ணிட்டீலன்னு அவரும் ரொம்ப இதாகிட்டு மண்டபத்தை விட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம பார்வதி வந்து இருங்க, உங்களுக்கு வந்து உங்கள் பொண்ணு வந்து இந்த குடும்பத்தில் வந்து மருமகளாக வரணும், அவ்வளோதானே. விஸ்வநாதன் கிருஷ்ணவேணிக்கு இன்னொரு பையனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு கண்ணனை வந்து கூட்டிகிட்டு வராங்க. கண்ணன் பாவம், அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இவர் தான் வந்து கடைசி பையன், இவரை வந்து உங்கள் பொண்ணை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அப்படியே எல்லாம் ஷாக்காகி நிற்கிறாங்க. மெயினாக வந்து பல்லவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா பல்லவிக்கு வந்து கண்ணனை பார்த்தாலே பிடிக்காது. அவங்களும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து பல்லவி வந்து பார்வதியை பழி வாங்கிறதுக்காக கூட இந்த மேரேஜுக்கு வந்து ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த கல்யாணம் நடக்குமா என்னென்னு நம்மளும் பார்க்கலாம்.